நாம இப்போ புனித ரமலான் மாதத்தோட 8வது நாள்ல இருக்கோம். இந்த நாளோட ஆன்மீக முக்கியத்துவம் என்ன, இது நமக்கு என்ன மாதிரியான அருளை கொடுக்குதுங்கிறத பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். ரமலான் மாசம் முழுசும் அருள் நிறைஞ்சது தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதோட முதல் 10 நாட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக சூழல் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒன்னா சேர்ந்து பயணிக்கிற ஒரு தொடக்கம் இது. இந்த முதல் 10 நாளைக்கு ரொம்ப அழகான ஒரு பேரும் இருக்கு, ரஹ்மத். ரஹ்மத்னா இறைவனோட கருணை, இறைவனோட அந்த எல்லையில்லாத அருளை நாம தேடுவதற்காகவே இந்த நாட்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, நம்ம இதயத்துல ஆழமா உணர வேண்டிய ஒரு உணர்வு. இங்க ஒரு முக்கியமான கேள்வி நமக்குள்ள வரலாம். கருணை நிறைஞ்ச இந்த முதல் 10 நாட்கள்ல குறிப்பா இந்த 8வது நாள் மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு முக்கியமான தருணமா இருக்கு? வாங்க அதுக்கான விடையை நாம இப்போ பார்க்கலாம். இந்த நாள்ல மறைஞ்சிருக்கிற நன்மைகள் என்னென்னு நாம இப்ப கண்டறிய போறோம். இந்த 8ஆம் நாளோட பக்திக்கு ஒரு 3 முக்கியமான தூண்கள் இருக்கு. முதலாவது, இறைவன் கிட்ட இருந்து மன்னிப்பையும் அவரோட எல்லையில்லாத அருளையும் தேடுறது. 2வது, துவா, அதாவது நம்மளோட பிரார்த்தனைகள், அதோட சக்தி ரொம்பவே அதிகம். 3வது, சதக்கா, அதாவது தர்மம் செய்யறது மூலமா கிடைக்கிற அந்த பேரானந்தம். இந்த 3 ஒன்னா சேரும்போது அன்னைக்கு நாள் ரொம்ப முழுமையானதா இருக்கும். அடுத்து நம்ம இதயத்துக்கு ஒரு வழிகாட்டியா அமையற ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான பிரார்த்தனையை பத்தி பார்ப்போம். இந்த பிரார்த்தனை ஒன்றும் சாதாரணமானது இல்ல. பல வருஷங்களா பெரிய மார்க்க அறிஞர்களும் நபித்தோழர்களும் இதை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இறை நம்பிக்கையாளர்களோட நடைமுறையில இதுக்கு ஆழமான வரலாற்று வேர்கள் இருக்கு. இப்போ நான் அந்த பிரார்த்தனையை சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. யா அல்லாஹ், இந்த 8ஆம் நாளில் அனாதைகளின் மீது இரக்கம் காட்டவும், பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும், சலாத்தை பரப்பவும், நல்லவருடன் தோழமை கொள்ளவும் எனக்கு அருள் புரிவாயாக. இதோட அர்த்தத்தோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனாதைகள் மேல கருணை, பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு, அமைதியா பரப்புதல், நல்லவங்க கூட நட்பு, இது எல்லாத்தையும் நாம இறைவன்கிட்ட அருள் செய்ய சொல்லி கேட்கிறோம். சரி, பிரார்த்தனைங்கிறது நம்ம மனசுக்குள்ள செய்யற ஒரு விஷயம். இப்போ அந்த நாளோட ஆன்மாவை நம்ம செயல்கள் மூலமா எப்படி உயிர் போட வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய 3 முக்கியமான பக்தி செயல்கள் இருக்கு. 1, திருக்குரானை ஓதுறது. 2வது, திக்ரு செய்யறது, அதாவது இறைவனை நினைவு கூறுறது. 3வது, பொறுமையை கடைபிடிக்கிறது. இந்த செயல்கள் அன்னைக்கு நாளோட ஆன்மீக ஆற்றலை சரியான வழியில செலுத்த ரொம்பவே உதவும். ஜிக்ரு செய்யறது பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லைங்க. உதாரணத்துக்கு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, இந்த எளிய வார்த்தைகளை நாள் முழுக்க அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது இறைவனை நினைவு கூறதுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வழி. இதை யாரை வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வாரம் நோன்பு வச்சதுக்கு அப்புறம் உடம்புல சோர்வு வருது ரொம்ப இயல்புதான். ஆனா அந்த சோர்வையும் இறைவனுக்காக பொறுத்துக்கிறது இருக்கே, அதுவே ஒரு அழகான வணக்கம். இதுதான் இந்த 8ஆம் நாளோட உண்மையான ஆன்மாவே. கடைசியா ஒரு சின்ன சிந்தனை. இதுவரைக்கும் நாம கேட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் அசை போட்டு பார்ப்போம். இந்த கருணை நிறைந்த நாள் இன்னும் முடியல. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதுல இருந்து எந்த ஒரு நல்ல கருணை செயலை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து செய்ய போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க அழைக்கிறேன்.